எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா? யாரு? யாரோ வருவது போல தெரிகிறது. யாரோ வர்றாங்க. யாரு? நாரதா தண்ணீர் கொண்டு வந்து மலர்களை கொண்டு வந்து பதத்தை வணங்குகிறேன் பாட்டி உமா பார்வதா. அப்படியா? உலகத்துக்கெல்லாம் தாய் அல்லவா? வணக்கம் செய்கிறேன். என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் இந்த படர் சொந்த உலகிலே குறையில்லாமல், அதாவது வளமும் நலமும் பெற்று வாழ்ந்திருப்பாய், வாழ கடவுள். 30 கோடி தேவரும் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஆதிம காலத்தையும் என் தாயா கலைவாணியும் அத்தனை தேவாதி தேவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருவாயிலே, என்னுடைய அன்னையுடைய திருவாயிலே வாழ்த்து சொன்னதை போல நான் உணர்கிறேன் பாட்டி. வணக்கம் வணக்கம். நன்றி. இருப்பினும் அதாவது இன்றைய தினமாக கலகம் எங்கே இல்லாத காரணத்தினால் கைலாயம் வந்து விட்டாயா என்ன? கலகம் இல்லை என்பதற்காக தான் கைலாயம் வந்திருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா பாட்டி? தினந்தோறும் மும்மூர்த்தியுடைய வீட்டிலே சென்று அவருடைய பாதத்தை விட எனக்கு வழக்கம் அல்லவா? மறந்து விட்டீர்களா? அதனாலே இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு நொடிக்குள் சுற்றி வருவது வழக்கம். உண்மைதான் பாட்டி. வருகின்ற பொழுது, அப்படி உலகத்தை சுற்றி வருகின்ற பொழுது முதலிலே என்னுடைய அப்பாவாகிய சத்தியலோகம் சென்று பாதத்தை பணிந்தேன். இரண்டாவதாக என் தாத்தாவாகிய மாயக்கண்ணத்தில் இந்த பாதத்தை பணிந்தேன். மூன்றாவதாக இங்கு வந்து உங்களுடைய பாதத்தை பணிய என்றால் அது நன்றாக இருக்குமா? அதனால்தான் வைகுண்டம் கைலாயம். ஆமா. ஆனால் ஒரு விஷயம் அல்லவா, எப்பொழுது வந்தாலும் சரி, எப்பொழுது வந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் தன்னந்தன்மையாக ஒன்றி வருவதாக நீங்கள் மட்டும் எனக்கு வாழ்த்து கூறுறீங்க. தாத்தாவாக கைலையினால எங்கதான் போறாரு, என்னதான் பண்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இது வேடிக்கையாக இருக்கிறது? வேடிக்கை வினோதமாகத்தான் இருக்கிறது. கைலாயநாதன் இன்றைய தினமாக இந்த நேரத்தில் எங்கே சென்றிருப்பார் என்று உனக்கு தெரியாதா? எனக்கு பாட்டி வரும்போதெல்லாம் இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்கு சொன்னா பள்ளிகளுக்கு போறாங்க, இன்னொரு நாளைக்கு போனா அங்க ஒருத்தருக்கு வரம் கொடுக்க போயிருக்கிறாருங்கிறீங்க. எனக்கு எங்க போயிருக்கா எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தானே, உங்க குடும்பத்துல நடக்கிற உங்களுக்கு தானே தெரியும். ஓஹோ. என்னுடைய கணவராகப்பட்ட பரமேஸ்வரன் உலகிலுள்ள மக்களுக்கெல்லாம் படியிலக்க சென்றிருக்கிறார். அப்படியா? இன்றைய தினத்துல அவர் படியிலக்க போயிட்டார். ஆமா. ஆனா ஒரு விஷயத்த சொன்னா அது வேண்டாம், நான் சொன்னா இவன் கலாக்காரன் குச்சலக்காரன் குச்சலம் பண்ணிடுவான். போயிட்டு வரேன் பாட்டி. இங்க வரைக்கும் வந்துருச்சு. எப்படியோ உங்க குடும்பம் நல்லா இருந்தது. பாட்டி வேண்டாமா? நீ போற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இல்ல போயிட்டு வரட்டுமா? வேண்டாமா? போறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் சொல்லிட்டா இருப்பான். அப்படியா? போகட்டுமா போகட்டுமா நின்னு சொல்லாம போறது. ஆமா போகட்டுமா போகட்டுமான்னு சொல்லட்டுமா போகட்டுமான்னு கேக்குறேன். போகட்டுமா சொல்லட்டுமா? சொல்லு. அதுக்கு நாமளே போயிட்டு நாமளே வரணும் நடத்த இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த 14 லோகமும் சுத்திட்டு வந்தேன். சரி. ஆனா குறிப்பா 14 லோகத்திலயும் ஒரே மாதிரி பேச்சு ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சு. சரி நான் போறேன். நாரதா சொல்லிட்டா போகணும்.
அடி சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. ஆமான்னா ஆரம்பிச்சிட்டியாங்கற. அப்ப நான் என்ன குசலக்காரனா? அது எப்படி எங்க வாயால சொல்றது? நான் என்ன கலைகாரனா? எட்டி வச்சு ஊடலாம் குட்டிச்சவரு. உங்க வீட்ல என்ன நெருப்பத்தி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஏறுடு பண்ணி ஏத்தி அருணாபுரத்துல விட்டுட்டு வந்துருவ நீ. ஆஹா. அது கேளு பாட்டி. சொல்லு. நீ கேட்டா நான் சொல்றேன். இல்ல நான் யாருக்கு என்னமோ எப்படியோ பேசிட்டு போறாங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா என்ன பேசுறாங்க? உலகத்துக்கெல்லாம் முதல் தெய்வம் யாரு? கைலங்கிரிநாதர். உண்மைதான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிவன், அதாவது எங்க தாத்தா மாயவருக்கு ஏதாவது ஒரு குறைனாலும், எங்க அப்பா பிரம்மதேவனுக்கு ஏதாவது குறைனாலும், இந்த 33 கோடி தேவருக்கு எந்த ஒரு குறை என்றாலும் கடைசியா தீர்ப்பு வழங்குறது யாரு? எங்க தாத்தா கைலங்கிரி சிவபெருமான் தான். பெரிய வீட்டுக்காரர். பெரிய வீட்டுக்காரன்னு பேரு. சரி. அந்த பெரிய வீட்டுக்காரன் பேர் எடுத்து என்ன புரோசனம்? உலகமெல்லாம் வாயில போட்டு வண்டா புரிக்கிறான். நாராயண நாராயண. என்னப்பா இது வேடிக்கையா வினாவலா இருக்கிறது? உலக கை, அதாவது உலக தந்தையை வாயில போட்டு வண்டா பொறிக்கிறாங்க. ஆமா. காரணம் அவங்க மட்டுமா பொறிக்கிறாங்க? அவருதான் ஆம்பளை, அவருக்கு தான் ஒண்ணும் தெரியாது. இந்த பொம்பளைக்கு ஒண்ணும் தெரியாதா? இல்ல பெத்ததா இல்ல ஏதாவது புடுங்கி போயிருச்சா அப்படின்னு உண்மையை பேசுறாங்க. என்ன அப்படி சிரிக்கிறீங்க? இல்ல என்ன அப்படி சிரிக்கிறீங்க? இல்ல ஒருவேளை தவிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? எங்க வீட்டுல நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? உலக மக்கள் பேசுறாங்க, நான் எதுவும் பேசல. உலகத்தாரெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் ஏதாவது பேசணும், உங்களுக்கு பேச முடியுமா? அப்படியாப்பட்ட சக்தி தான் இருக்குதா? இல்ல பேசிதான் பாரு. ஐயோ, 5-6 சாமிக்கு என் வாயால பேசவே மாட்டேன். சரி, என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்கன்னா, இல்ல ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு இந்த பெரிய குடும்பம் ஏன் இப்படி ஓல்படுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. அப்படியா? ஒரு கண்ணுக்கு வெண்ண இந்த மாதிரி இப்படி ஆட்டை அப்படி போய் காலி இப்படி போய் இப்படி வராத, ஸ்ட்ரைட்டா வந்தே இல்ல, அப்படி ஒரே ஸ்ட்ரைட்டா வரணும். முடியவே முடியாது. அப்படி போனா யாரும் நம்ப மாட்டாங்க. நேர் வழி இந்த காலத்துல எந்த பிரயோஜனம் இல்ல. குருகுல அவன் நடக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாமே இருக்குது. நாரதா, சத்தியனுடைய சாபத்திற்கு ஆளாகுவாய். அதனால சொல்ல வந்த விஷயத்தை சுத்தி வளைக்காமல் நேரடியாக சொல்ல வேண்டும். 2 பசங்கள்ல? ஆமா. 2 பசங்கள்ல? ஆமா. எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன அது உலகத்துக்கே தெரியும். என்னுடைய இளைய மகன் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். முருகப்பெருமானுக்கு இளைய மகனுக்கு முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அப்ப மூத்த மகன் இருக்கும் போது இளைய மகன் முருகனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு நான் கேட்கல, உலக மக்கள் கேட்கிறாங்க. நாராயணா நாராயண. உலக மக்கள் கேட்கிறார்கள் என்றால் இந்த உலக மக்களுக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நீதான் எடுத்து சொல்லணும். நான் என்ன எடுத்து சொல்றது? ஒரு ஆளு கேட்டா பரவாயில்ல, ஊரெல்லாம் கேக்குது, நான் எங்க போய் எடுத்து சொல்றேன்? உங்க வீட்டு பிரச்சனைங்க நான் போய் இது பண்ண முடியும், அவங்க எடுத்துக்குவாங்களா? நான் முதலிலே சொன்னதை போல அந்த சூரபத்மன் அரக்கனை கொள்வதற்காக இளைய பிள்ளையை பிறக்க வைத்தார் என்னுடைய கணவர். முருகப்பெருமானை பிறக்க வைத்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்தோம். சரி. சம்ஹாரம் செய்த உடனே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? தேவ இந்திரன். இந்திர பகவான். ஆமா. அந்த இந்திர பகவானோ 32 படி சிம்மாதனத்தில் அமர்ந்திருந்த பொழுது சித்திரவதை செய்த அரக்கனுடைய கொடுமை தாங்காமல் விடுதலை கொடுத்த வீரனுக்கு நாமல் ஒரு வெற்றி பரிசாக நம்முடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் ஆலோசனை செய்து அவருடைய மகள் தெய்வானையை நம்முடைய மகனுக்கு பெண் கொடுத்தார். ஆறுமுகனுக்கு முதலாக கல்யாணம் பண்ணி வைக்கீங்க. தேவர்களை சிறைபிடித்தான் சூரபத்மன். சரி. தேவர்களுடைய தலைவன் இந்திர பகவான். இந்திரனுக்கு விடுதலை பெற்று கொடுத்ததனால் நம்மளுடைய மகளை நம்ம பரிசாக கொடுக்கணும். அப்பேற்பட்ட மாவீரனுக்கு தான் கொடுக்கணும்னு கொடுத்தாச்சு. இல்லைன்னு சொல்ல, அதுவும் எல்லாத்துக்கும் நல்லதுதான். அப்படி கல்யாணம் பண்ண போதும் அண்ணன் ஒருத்த விநாயகர் இருக்கிறானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணாம இந்த சிவனுக்கு சக்திக்கு புத்தி இருக்குதா, இல்ல புத்தி கெட்டு போச்சா, இல்ல மதி கெட்டு போச்சா? நாராயணா, அவங்க கேக்குறாங்களா? ஐயா கேக்குறியா? பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? பாரு, நாயத்துக்கள் இந்த ஆயா அடிக்கிறியாப்பா? நாயத்தை யாரு கேட்டாலும் அவன் அடிப்பேன். நீ அடிச்சு பாரு, நீ பாக்கலாம். அங்க ஒரு இழு ஏப்பா. இப்போ நாயின் சொன்னேன்ல, நாய் கேட்கணும்ல ஆயா கிட்ட. நீ கேளு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சின்ன பையன் பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? விளக்க சொல்லம்மா. அது வந்து தமிழ்நாட்டு விதிமுறை. ஓஹோ, சரிப்பா. அப்படி இருக்கும்போது தேவர்களா
தேவர்களா பார்த்து முடிவெடுத்து அட தேவரா நாசமா போங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. அப்படிதான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, போனா போகுதுன்னு. மீண்டும் போய் மலையில போய் வள்ளிக்குறத்திய கல்யாணம் பண்ணி வச்சுக்க 2ஆம் தரமா, அது என்ன நியாயம்? ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் சின்ன பையனுக்கு. பாவம் விநாயக பெருமாள் மட்டும் எதையும் நினைக்கிறது இல்ல. புங்குழு சுண்டுழு அப்புறம் குழுக்குட்டு அவளு இதை தின்னுகிட்டே எங்க பார்த்தாலும் மரத்துக்கறியில ஆத்தங்கரையில குளத்தக்கரையிலேயே இருக்கிறாரு. மூத்த பிள்ளைங்க ஏதோ அப்போ மூத்த பிள்ளைங்க ஏதோ குறைபாடு இருக்குது. அதுதான் அதாவது தாய்க்கு தலைமகன். ஆமா, எத்தனை பிள்ளைங்களை பெற்றாலும் அதாவது தாய்க்கு தலைமகன். ஆமா, அப்படி ஒரு தாயானவள் மூத்த பிள்ளை மேலதான் அதிக பாசம் வச்சிருப்பாங்க. உலகறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது என் மகனுக்கு நான் குறை வைக்க முடியாது. குறை இருக்கிறதுனால தேவர்கள் பார்த்து கல்யாணம் செஞ்சது தெய்வானையை மட்டும்தான். ஆனா என்னுடைய மகன் அவனா விருப்பப்பட்டு வள்ளி என்ற பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஐயோ, குரத்தை கூட்டிட்டு போயிட்டான் பாரு. அந்த சின்ன மகன் மேல 1000 இருந்தாலும் பெரிய பையன் இருந்தாலும் அந்த சின்ன பையன் மேல இருக்கிற பாசம் மட்டும் பெரிய பையன் மேல வரவே வராது. அது என்ன கருமாந்திரம்னே தெரியலப்பா. நாரதா எப்படி இருக்குமா? எப்படி மூத்த பையனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. சண்டால அப்படியே தப்பா பேசாதடா. தெரியும், மூத்த பிள்ளை இருக்கும்போது இளைய பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவீங்களா? அது ஒரு கல்யாணத்துக்கு 2 குடும்பம், 4 குடும்பம். நாய்க்கு அடிக்க வருது. நாயத்து கேட்டா அடிக்கலாமா? எதுக்கு அடிக்கிற? நாயத்து கேளுங்க. என்ன குடும்பம், என்ன குடும்பம், ஏது குடும்பம் நான் பேசுறேன்னா ஊரெல்லாம் பேசுது. இப்ப நீங்க கேட்கலையா ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னு? அந்த மாதிரிதான் பேச்சு முடிஞ்சா பேச்சு. சப்போர்ட் இந்த ஆடுறது அப்படியே ஊரெல்லாம் சப்போர்ட் தான். நல்லது ஒண்ணு நாய்த்து கேட்டா எல்லாம் சப்போர்ட் தான் வருவாங்க. அப்படியா? சரி, அதனால இப்பொழுது முடிவாக ஏத்துக்கும் பேச்சுக்கும் நீங்க ஆளாக வேண்டாம். இப்படியாப்பட்ட ஊரார் வாயில நீங்க உழுவ வேண்டாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு. போனா போயிட்டு போது 2 கல்யாணம் பண்ணி வச்சீங்க முருகருக்கு. அதனால நம்ம விநாயகருக்கு போனா போயிட்டு போது கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அந்த குறைய வச்சுக்கிட்டு நீங்க தவிக்கிறீங்க. அதுதான் கேட்க. உன்னுடைய பேச்சிலே வர்றேன். கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற. ஆமா, அதாவது பெண்ணை அதாவது பாத்துட்டியா, முடிவு பண்ணிட்டியா, பெண்ணு கூட்டிட்டு வந்திருக்கிறியா? ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சு ரூம் கட்டி நாங்க விட்டு நாங்க எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். மாமா வேலை பாருங்க. அதுதான் மெயினா. அது சுத்தி வச்சு நீங்க நேரம் சொல்ற அவ்வளவுதான். ஏப்பா புறாக்கிற வேலை. கல்யாணம் செய்து வை அம்மான்னு சொல்றேன். ஆமா, சரி. பெண் வந்து எங்க தேடுவது? பெண் அதாவது கூட்டிட்டு வந்திருக்கிறியா, பெண்ணு பார்த்தாச்சான்னு கேக்குறேன். பிஸ்தி இருக்குதா இல்ல? ஒரு அம்மா அப்பா இருந்துகிட்டு இந்த உலகமெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எத்தனை தடவை எத்தனை சாதகம் பாக்குறோம், எத்தனை பொண்ணு பாக்குறோம், எத்தனை பையனை பாக்குறோம். அந்த மாதிரி நீ அம்மா அப்பாவும் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுமா? இல்ல அடுத்து வந்து கூட்டு வந்து உங்க வீட்டு விடுவானா? ஆங்க, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கூட்டிட்டு இருந்து உடலினாலும் அதாவது பிச்சை பொருளினாலும் அதாவது ஒரு இடத்துல போய் அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு கேக்குறோம். அந்த தர்மத்தை அவங்களால செய்ய முடியலனாலும் தர்மம் செய்யற இடத்தையாச்சும் காட்டணும்னு சொல்லுவாங்க. அது போல நீ பெண் கூட்டிட்டு வந்து விடலினாலும் பெண் இங்க இருக்குது அப்படின்ற இடத்த சொல்லு. ஏன்னா 14 சுத்துறேன். ஆமா, அது அப்படி சுத்தும் போது எப்படியாப்பட்ட விநாயகருக்கு எங்க பொண்ணு எடுத்தா எப்படி இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாதா? அதுதான் இது என்ன சுருக்கமா சொல்ல போனா கொடுத்து மரத்து திங்கிற மாதிரி. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்படி அங்கேயும் பொண்ணு தேடுறத விட ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்க பஸ் ஸ்டாண்டு கரைக்கு ஒரு நாளைக்கு தெரியுது. இப்படி பண்ற நீ நெருப்பு கட்ட மாதிரி பேசக்கூட. பெத்த புள்ள பிள்ளைய பெத்தவ நீ பொண்ணு தேடாம அவருக்கு சொன்ன அவர் என்ன பண்ணுவாரு? நாயமா என் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா? அப்படி கேளு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் துப்பு இல்ல. இங்க வந்து நாரதர் நீங்க குடுக்குறீங்களா என் பையனுக்கு? குடுக்குறீங்களா? பொண்ணு என்ன படிச்சிருக்குது? இல்ல நேத்தா பிறந்த புள்ள. இல்ல நேத்தா பிறந்ததுமா எல்கேஜி படிச்சது. எங்க ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது. சொல்லு கோமாளி. ஆனா பொண்ணு எந்த குறைபாடு இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், வாய் பேசாது. அதுதான் நல்லது. அப்புறம் கண்ணு தெரியாது. ஆமா, ஒரே ஒரு குறைதான். வாய் பேசாது, கண்ணு தெரியாது.
ஆனா காது கேட்காது. சரி, ஒரே ஒரு குறை தான். ஆமா, அப்ப ஒரு பொண்ணு இருக்குது. ஆமா, ஆனா பல்லு ஒண்ணு கூட கிடையாது. ஒரே ஒரு குறை எல்லாமே குறையா சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு குறை தான், ஒரே குறை தான். ஆமா, சரி. ஆனா ஆயிரக்கணக்கில் போட்டு புடவை இடவெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. ஒரே ரேஷன் சீலை ஒண்ணு இருந்தா போதும். ஒரே கோடி துணி அப்படி சொல்ல வர்ற. ரேஷன் சீலை அப்படின்னா கவர்மெண்ட்ல தராங்கல்லம்மா. கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் ஒண்ணு அவருக்கு அவரையே கேட்டுப்பாரு, எங்கேயாவது இருக்குதா அப்படியா? அதைத்தான் கேட்டுக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அங்க இங்க ஏன் போறேன்? உன்னுடைய செடிக்காய் இருக்கும் போது நீ அறுக்காம அது ஊராருக்கு விட்டு கொடுக்க முடியுமா? உன்னுடைய செடிக்காய் உங்க பக்கத்துலயே இருக்குது, அது எத்தனை நாள் உங்க கண்ணுக்கு தெரியல, அது நான் தான் சொல்லணுமா? அங்க இங்க போகாத. என் தாத்தா மாயக்கண்ணன் இருக்கிறாரு, அவர் வீட்டுல அள்ளி செல்லமா ஒரே ஒரு பொட்ட புள்ள கமல சுந்தரி இருக்கிறா, அவரு போய் இதுநாள் வரைக்கும் அறியாமல் இருந்து விட்டேன். அதனால அங்க போய் நல்ல நாசுக்கா எடுத்து பேசி கண்ணன் மகள் ஆமா கமல சுந்தரி இருக்கிறா. அந்த ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை பண்ணி உங்களுடைய குறையும் தீர்த்துக்கோங்க. ஓஹோ, பாரு, எங்க தாத்தா இன்னொன்னு சொல்லுவாரு. என்னது? அவன் எங்கடியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னடி பண்றதுன்னு உற்றாத. தாத்தாவுக்கு ஒரு இது என்னன்னா, விநாயக பெருமான உன்னுடைய வம்சையால பிறக்க வச்ச, முருக பெருமான எங்க தாத்தா நெற்றிக்கண்ணில் இருந்து பிறக்க வச்சாரு. அவரு பெத்த பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் 1க்கு 2 பண்ணி வச்சுட்டாரு. அப்ப நீ பெத்த பிள்ளை என்ன ஆவறது? இத்தனை நாள் இந்த அறிவு எங்க போச்சு? உனக்கு புத்தி இருக்குதா? இல்ல, நான் கேட்டாலும் உனக்கு கோபம் வருது. நாரதருக்கு 200 சேர்த்து கொடுங்க காலையில. ஏன் எதுக்கு? நாரதா, நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. இப்ப என்னுடைய கணவர் வரட்டும், படியலுக்கு போன புரசம் வரட்டும், நடந்த விஷயத்த சொல்றேன். ஆமா, போயிட்டு வரட்டுமா? நாரத வந்தான், கல்யாணம் பண்ண சொன்னா, பொண்ணு பாத்துட்டான். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு நீ பைத்தியங்கிறது சரியாக இருக்கு. குடுகாட்டுல பைத்தியம் பிடிச்சிட்டு பட்டு தின்னு பொண்ணு ஒண்ணு பைத்தியம் அந்த மாதிரி நல்லது எது கட்டது இல்லாம நாரதர் வந்தா பைத்தியக்காரன் ஊருக்கே தெரியாது. நான் தெளிவா தெரியுமா? இது பைத்தியக்காரியா இல்லையா? பராத்தத்தி பைத்தியக்காரியா இல்லையா? ஆறுகிட்ட. சரி, அதனால நாரதர் வரட்டும், எங்க வீட்டுக்காரர் வரட்டும். நாரதர் வந்ததே மறந்துரு. ஓ, சரி, எங்க வீட்டுக்காரர் வரட்டும். ஆமா, ஏங்க இந்த மாதிரி நாரதர் வந்ததையே மறந்துட்டேன். ஐயோ, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்றேன். நீ வந்து வேற ஆயிட்ட. நான் சொல்றது என்னன்னா, நாரதர் இங்க வரல, எல்லாம் உன்னுடைய மனசுல இருந்து அறிவு ஞானத்தால வந்ததுன்னு சொல்லு. ஓ, எல்லாம் என்னுடைய யானைக்கண். ஆமா, உன்னுடைய பூனைக்கண். நாணக்கண். ஆமா, போயிட்டு வரட்டுமா? இன்னும் 2 நிமிஷம் நின்னா போதும், எங்க வீட்டுக்காரே வந்துருவாரு. அப்படியா? ஆமா. என்னடா வீட்டுல யாருமே இல்லையா? கைதிகள கனா போதங்கள் எல்லாம் இருக்கு, ஒருத்தர் கூட காணமே. கனா போதுமே. கண்ணே தேவி, என்னடா வீட்டுல ஒருத்தர் கூட காணா? எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போயிருக்காங்க. கணே சக்தி, கணே தேவி, அட இங்க இருக்கிற தேவி. ஏய் புலா புலா,
மாட்டேங்குது ஊமையாயிட்டாளா? பேசுவாள் பொறுமையாக இரு. பொறுமையாக இருக்கணுமா? புருஷர் பார்த்து மரியாதை 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 அப்படி கொடு. ஏய் ஏய் புலா எந்திரி. என்ன எப்படி திரும்புறாங்க? என்ன நல்லதால இருந்தா நல்லதால பிடிச்ச அனுப்புடா. ஏய் எந்திரி. கால் மேல போட்டால என்னாச்சு இவளுக்கு? நல்லதான பிடிச்ச அனுப்புனா? நல்லதான பிடிச்ச அனுப்புனா? பேய் அடித்திருக்கும். எங்களுக்கு எங்கெல்லாம் பேய் இருக்குது? நாங்கள ஒரு பேய். ஆமா, அது வேணா உண்மைதான். நாங்கள ஒரு பேய். கணேசத்தி ஏங்க எந்திரி. வந்துட்டீங்களா? இந்நேரம் வந்து நான் கட்டி வந்தா என்ன வாங்க. என்னாச்சு குடும்பத்துல நல்லா தானே இருந்தா? நான் வந்த உடனே எனக்கு பாத பூஜனை செய்வார், சமாதானம் போடுவார். சமாதானம் போட்டு அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டால என்னவே இவருக்கு நடந்தது? கணே வாய் வாய் எல்லாம் இப்படி துடிக்குது, மீன் மாதிரி துடிக்குது. எந்திரி 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 எந்திரி. சமாதானத்துல உட்கார வேணும். உடம்பெல்லாம் களைப்பா இருக்குது. ஆமாடி, அப்படியா? சிம்மாதனம் போட முடியாது. களைப்பாய் விட்டது. களைப்பாக வந்திருக்கிறேன். சீக்கிரமாக பாத பூஜனை செய்ய வேணும். எனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கணும். பால் குடுக்குற அளவுக்கு முதல் ராத்திரி சிவபெருமானுக்கு அதுதான்ப்பா. அதான் கணா பூதங்கள் நான் சொல்லும் பொழுது வாயை திறந்தா போதும். ஆமா ஆமா. கணா பூதங்கள் கண்ணி வைகி தொடாமல் பேச வேண்டும். ஏன் என்னடியாச்சு? தொடக்கூடாதா? எங்க நந்தீஸ்வரா? ஏன் நீ தொடக்கூடாது தொடக்கூடாதுங்கிற? ஏன் பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு சொல்ற? நந்தி காவலன் யாரு போய் தொடறது? வாங்க. ஏமா சிம்மாதனம் போடு. ஏய் யார் அது? சிம்மாதனம் போடுறா? யார் போடுறா? சிம்மாதனம் எனக்கு போட வேண்டும். போடுற சீக்கிரமாக. எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். 2 பேரும் பாத்துக்கிட்டு சிம்மாதனம் போடணுமா? சிம்மாதனம் போடு. என்னது போட சொன்னீங்க, போட்டுட்டேன். இதுதான் நான் உட்கார்றதா? ஏய் திருப்பி போடுப்பா, திருப்பி போடுறா. போடுன்னு சொன்னீங்க, போட்டேன். சரி 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 திருப்பி போடு. திருப்பி போடுறா? திருப்பி போடு. அப்படி விவரமா சொல்லுங்க. விவரமா சொன்னாதான் கோமாளி. இது நான் உட்கார்றதா? திருப்பி போடுறானே திருப்பி. அப்ப மாதிரி நீ பேசின உட்கார மாதிரி போடுறப்பா. உட்கால போடுறதா? எங்க அக்கால் போடாத, உட்கார மாதிரி போடு. எங்க அக்கால் போடுறான். கொண்டே கொண்டே சிம்மாதனம் போடு போடு போடு. போட்டாச்சு, உட்காந்தாச்சு. ஏய் சிம்மாதனம் யாருக்கு போட்டேன்? உட்கார்ற மாதிரி போடுறானீங்க. ஆமா போட்டா அந்த அம்மா உட்காந்துக்குச்சு. நான் உட்கார்றது இல்லையா? அப்படி கேட்டிருக்கிறேன். நான் உட்கார்ற மாதிரி போடுறான்னு சொல்லி. நான் உட்கார மாதிரி போடுறேன். பையன் சொல்ல வேண்டியதானே? சரி அப்ப மட்டும் நான் உட்கார மாதிரி போடுறேன். நந்தீஸ்வரா வா இங்க. யா இவர் கூட தினமும் போற இல்ல? ஆமா. கை வலிக்குது, கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாருல்ல. ஏன் என்ன காரணம்? அதெல்லாம் கூதிய காரணம். எதனால வலிக்குது? சிம்மாதனத்தை விடக்கூடாது. உடம்பெல்லாம் ரொம்ப வலி இருக்குதுப்பா. ஆமா ஆமா உடம்பு வலி. ஆமா, அந்த கொட்டையில கூத்தியால வச்சுட்டு பண்ணுனீங்கல்ல. குட்டையில கூத்தியா வச்சுட்டு அது உடம்பு வலிக்கும். முட்டியெல்லாம் வலிக்குதப்பா. ஆமா, முக்கியமான வேலை முட்டி தானே. என்ன வேலை நீ சொல்லிட்டு இருக்கிற? அங்கதான் வாயெல்லாம் வலிக்குதப்பா. முத்தம் கொடுத்தது யாருக்குமே முத்தம் கொடுக்குறாங்க? கடிச்சது. கையிலெல்லாம் வலிக்குதப்பா. கையிலெல்லாம் வலிக்கிறது. ஆரணம் தின்னது. எங்கனால போய் ஆரணம் அடிக்கிறது? கண்ணே தேவி, அவன் ஒரு பைத்தியக்காரன். நீ சுவாமி தேவி, உங்களிடத்தில் நான் பேசுவதாக இருந்தால், உங்களுக்கு அறிவுரை பணிவிடை செய்வதாக இருந்தா நான் சொல்வதை கேட்க வேண்டும். ஏண்டே நம்ம குடும்பம், நீ சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத நீயும் கேட்கணும். அப்படி இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால தானே கண்ணே தேவி. சொல்றத கேட்டாதான் எல்லாம். கொண்டாடி சொல்றத கேட்டாதான் புருஷனுங்களுக்கு எல்லாமே. பட்டுப்புடவை வேணுமா? ஒரே சீலை வேண்டாம். நகை வேணுமா? நகை வேண்டாம். காலுக்கு கொலுசு வேணுமா? நான் போட்டிருக்கிறேன். இந்த கொலுசை விட வேற ஏதாவது கொலுசு வேணுமா? இல்ல வேண்டாம். பெண்களுக்கு பிடிச்சது பூக்களா? ஆமா, பெண்களுக்கு பிடிச்சது என்ன? பூக்கள். பூடா பூக்கள். பூக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையா? அது வேணுமா? ஏங்க என்னடி நான் சொல்வது என்ன தெரியுமா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளுக்கு எத்தனை பசங்க? நம்மளுக்கு
நம்மளுக்கு எத்தனை பசங்க? நம்மளுக்கா நம்மளுக்கா? ஏய் எங்க இருக்குடா? என்ன கேக்குற நம்மளுக்கு எத்தனை பசங்கன்னு? கண்ணே தேவி, இது உலக தெரிஞ்ச விஷயம் தானே. உலக அறிந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு எத்தனை குழந்தைங்க? நம்மளுக்கு அழகா தொடாத பேசணும். பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பொண்டாட்டி சொல்றதை கேட்டாத்தான் தொடணும். அவன் பாரு கரெக்டா சொல்லிட்டு இருப்பாரு. கண்ணே தேவி, அப்படி சொன்ன உடனே சந்தோஷத்தை பாருங்க. இன்னும் 7 கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு குழந்தை. உலகத்திற்கே தந்தை பழியிறக்கும் பரம்பொருள். வெக்கமா இல்ல? இது போய் என்னுடைய குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் பச்சை கிளி போல ஒரு கூத்தே வேணும். அப்ப நீ குரங்கு பழமொழி அப்படியே இருக்குதாயா? என்ன அப்படியே இருக்குது? அதாவது கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல கூத்தியா வேணுங்கன்னா பழமொழி. நான் இப்படி திருப்பிட்டா என் பச்சை கிளியே முன்னாடி வாய கெஞ்சி இருக்கிற அப்படியே பெண்ணாகறது மணிப்போ சாட்ட வாய வச்சுக்கிட்டு அப்படி ஏத்தல வச்சுக்க. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணை கேவலமாக அல்ல நீ கொடுக்க அடிக்கும்போது பார்த்து சிரிக்கிறாங்க. என் பொண்டாட்டியே பரவாயில்ல. ஏன் உன் பொண்டாட்டி என்னாச்சு? என் பொண்டாட்டி ரெண்டு அடி தான் அடிப்பா. ஆமா நாங்க என்ன சகஜம். நாங்கெல்லாம் நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 குழந்தைகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது இல்ல? என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லி 2 குழந்தைங்க இருக்குது இல்ல? 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. முதலிலே பிறக்க வைத்தது ஆமா விநாயக பெருமான். விநாயகன் என்னுடைய அம்சம். ஆமா, அதாவது நான் பெற்ற குழந்தை. ஆமா. 2வது பிறக்க வைத்தது உண்மைதான், உங்களுடைய அம்சம், நீங்கள் பெற்ற குழந்தை. ஆமா. இருந்தாலும் நம்முடைய குழந்தை தான், நம்ம பசங்க தான். வேறுபாடு இல்லை. பசங்களை பத்தி பேசாதே. 5 அடிக்கு பஞ்சமத்தி, 6 அடிக்கு மல்லிகைப்பூ, 6 அடிக்கு மல்லிகைப்பூ இந்த குளிருக்கு போய் படுத்தா எப்படி கொண்டே இருக்கும் கண்ணு தேவி? அப்ப அந்த தடி கொடா எதுக்காயா? எதுக்கு தடி கேக்குறாங்க? சொல்றத மட்டும்தான். இந்த நேரத்தில் 5 அடிக்கு பஞ்சமத்தி, 6 அடிக்கு மல்லிகைப்பூ, 6 அடிக்கு மல்லிகைப்பூ சென்று கணவனும் மனைவி ஒன்னா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கிளி கொஞ்சம் நாய் நக்குதுன்னு எந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்தாம நான் என்ன சொல்றேன்னா, 2 பிள்ளைகளை பிறக்க வைத்தாலும் வேற்றுமை இல்லாத வளர்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சின்னாமும் வைப்பது போல தெரிகிறது. மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்றதை ஏன்னு கேளு. என்னடி பெரிய ராவடியா போச்சு இன்னைக்கு. 2 பசங்க இருக்கிறாங்கல்ல? 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்க இருக்கும் பொழுது, அதாவது மூத்த பிள்ளை இருக்கும் பொழுது ஆமா விநாயகன் இருக்கிறான், இளைய பிள்ளைக்கு 2 தாரமா அப்படின்னு பார்க்கின்ற மக்கள் எல்லாம் பரிகாசம் பேசுகிறார்கள். எள்ளி நகைத்து ஏழவை செய்கிறார்கள், கை கொட்டி நகைக்கிறார்கள், கை தட்டி சிரிக்கிறார்கள், கண்டவர் சிரிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நீ ஆமா, நான் என்ன செஞ்சேன்? குடும்ப தலைவர்னு ரேஷன் கார்டுல போட்டுருக்குது இல்ல? ஆமா. குடும்ப தலைவராக இருக்கிறது எப்படி இருக்கணும்? நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லுது. ரேஷன் கார்டு ஆதார் கார்டுல வாங்கி வச்சிருக்கணும். கண்டிப்பா குடும்ப தலைவராக இருக்கும் பொழுது முத பிள்ளை நாமளும் பெத்தோம், 2வது பிள்ளை நாமளும் பெத்தோம், 2 பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது என் மகன் என்ன தவறு செஞ்சான்? ஒரு பையன் இருக்கும்போது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரி, மூத்த பையன் என்ன பண்ணுவான்? என்ன அதனால அவன் பட்டும் நாம எற்ற குழந்தை இல்லையா? நம்ம பசங்க தான். அதனால அதாவது இளைய பிள்ளைக்கு 2 தாரமா என்று இழிவாக பேசுகிறார்கள். அதனால மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். என்ன எதனால எதுக்கு எப்படி அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நம்ம குடும்பத்துல ஏதோ